இத்தரை மீதினில் வித்தகனாய் எழுந்த உத்தமனே தெய்வமே. இத்தரை மீதினில் உத்தமனாய் எழுந்த உத்தமனே தெய்வமே. ஜார்ஜனா, என்னடா நான் உங்ககிட்ட இவ்வளவு காசு கொடுத்தோம் என்ன ராஜா வக்காம படை வீரன் ஆக்கிட்டீங்களே. என்னடா நீ பேசுறது? எப்படியும் நீ தானே ஜீசஸ குத்த போற. அப்ப நீ தானே மெயின். அப்ப நான் தான் மெயினா? நீயே தான். அப்படின்னா கொஞ்சம் இருட்டதுக்கு அப்புறம் ஆரம்பிங்க. லைட் எஃபெக்ட்லாம் இருக்குல்ல? இருக்குடா, ஸ்மோக்கு எல்லாம் இருக்கு. ஹலோ, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இங்க இந்த ஸ்டேஜ்ல நடக்கிறது பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் ஒரு விஷயம் சொல்லணும். அங்க நிக்கிறாரு, அலாட்டிக்கிட்டே இருக்கும். நாம கொஞ்சம் கவனிச்சோம்னா அவங்க பண்ற விஷயத்த பாராட்டி கை தட்டினா சிறக விரிச்சு பறக்கிற மாதிரி மனுஷனும் பறப்பான். அப்படிதானே பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் உருவாகுறாங்க. நம்ம ப்ரோக்ராம்ல அடுத்து பார்ட்டிசிபேட் பண்ண நான் லோனப்பனை கூப்பிட போறேன். இந்த ப்ரோக்ராம் நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஸ்டார்ட் பண்ண லேட் ஆகுமா? அவன் பண்ண வேண்டிய ஒரு ப்ரோக்ராம் அவனால இன்னைக்கு பண்ண முடியல. அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனா அந்த ப்ரோக்ராம் நடக்க வேண்டிய இடம் இந்த இடம் தான். லோனப்பா வாப்பா. இவன் என்ன பண்றதுக்கு இப்ப ஸ்டேஜுக்கு போறானோ, அவமானப்படுத்த போறான். அதேதான். ஃபாதர், நான் ராஜாவா படையாளியான்னு கடவுள் தான் நிச்சயிப்பாரு. போ. முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல பரமோன்னு இருந்தாரு. தென்னைமரம் ஏறுறதுல அவர் அடிச்சுக்க ஆளே இல்ல. எகிப்துக்கு வந்த வியாபாரிங்க தான் இஸ்ரேல்காரங்க. அவங்க அங்க ஸ்டெப்பு வச்சு அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. இவ்வளவு ஜனங்க இருக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி முதல் முறையா நான் நிக்கிறேன். ஏண்டப்பா, தூரத்துல உள்ள மலையடி வாரத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமவாசிகள் எல்லாருமே அழகானவங்க. அதனாலேயே தலைமுறை தலைமுறையா அவங்க யாரும் கண்ணாடியே பார்த்ததில்ல. ஒரு நாள் அந்த கிராமத்துல ஆடு மேய்க்கிற ஒரு பையன் ஆடுகளை மேய்க்க மலை பக்கம் போனான். ஒரு ஆடு பக்கத்துல உள்ள கிணத்துல விழுந்துருச்சு. அந்த ஆட்டை காப்பாத்த கிணத்துக்குள்ள விழுந்த அந்த பையனுக்கு அங்கிருந்து ஏதோ ஒரு தகடு மாதிரி ஒண்ணு கிடைச்சது. அத அவன் வீட்டு பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு கீழே கொண்டு போய் வச்சான். அன்னைக்கு ராத்திரி அந்த கிராமத்துல பயங்கரமா மழை பெஞ்சது. இது லோனப்பன் தானே? அடுத்த நாள் அவன் அந்த ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒண்ணு அந்த மரத்துக்கு கீழே இருக்குன்னு அவன் கூர்ந்து கவனிச்சான். சூரிய ஒளியால ஏதோ ஒண்ணு பயங்கரமா ஜொலிக்கிற மாதிரி அவன் கண்ணுல பட்டுச்சு. அவன் அந்த மரத்துக்கிட்ட ஓடுனான். அவன் இது வரைக்கும் வாழ்க்கையில பார்க்காத ஒரு விஷயத்த ஆச்சரியமா அவன் பார்த்தான். அந்த மரத்துக்கு கீழே இருந்தது ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியில அவன் முகத்தை பார்த்த போது ஒரு அழகனை பார்த்தான். அத அவன் அப்படியே மரத்துக்கிட்ட திருப்பி காமிச்சான். அற்புதம்! அந்த கண்ணாடியில பூத்து குலுங்கின மரத்தோட அழக பார்த்தான். அத பார்த்ததும் அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த சந்தோஷத்துல அவன் கிராமம் முழுக்க கத்தி சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தான். அவனோட மொத்த வாழ்க்கையில தன்னோட கனவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கான சக்தி அந்த கண்ணாடி கிட்ட இருந்து அவனுக்கு கிடைச்சது.
அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த கண்ணாடி கைமாறுச்சு. அவனோட நண்பன், தோழி, சகோதரன், சகோதரி, கணவன், மனைவி, அம்மா, அப்பா, மகன், மகள்னு எல்லாரும் அந்த கண்ணாடியில தங்களோட அழகை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனா ஒரே ஒரு பாட்டி மட்டும் அந்த கண்ணாடி பார்க்கவே இல்லை. அவங்க மூடி இருந்த ஒரு அறையிலேயே இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த பையன் வந்து அந்த பாட்டிய சத்தமா கூப்பிட்டான். கதவை திறந்து அந்த பாட்டி வெளியில வந்தாங்க. அவங்க அவங்களோட கனவுகளை என்னைக்கும் மறைச்சு வைக்கதான் முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்க அந்த கண்ணாடி கிட்ட மெல்ல மெல்ல வந்தாங்க. அந்த கண்ணாடிய அவங்க பார்த்து ரொம்ப நேரமா அழுதாங்க. அந்த அழுக அப்படியே புன்சிரிப்பாவும் மாறுச்சு. அவங்களோட அந்த வெள்ளை முடி கருப்பா மாறுச்சு. சுருக்கம் விழுந்த முகம் அழகா மாறுச்சு. அந்த முகம் பிரகாசமா இருந்தது. அந்த கண்ணாடியில முகத்தை பார்த்த எல்லாரும் பிரகாசமா உணர்ந்தாங்க. பாதி வழியில நாம வேண்டான்னு தூக்கி போட்ட கனவுகளோட கண்ணாடி துண்டுகளை தேடி கண்டுபிடிக்கணும். மறுபடியும் நீங்க அந்த கண்ணாடியில தெரியணும். நீங்களா? அப்போ அழகான ஒரு உலகமும் உருவாகும். லோனப்பன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? காட் பிளஸ்ட் மேன். போயிட்டு வா. இன்னைக்கு மார்ச் 20 வேர்ல்டு ஓரல் ஸ்டோரி டெல்லிங் டே. கதை சொல்றதுக்காக ஒரு நாள். ரொம்ப பிரம்மாண்டமா வெளிநாடுகள்ல நடக்கிற மாதிரி இந்த கதை திருவிழா இந்த கிராமத்துல அற்புதமா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துக்கு இந்தியால இருந்தும் பல்வேறு நாடுகள்ல இருந்தும் கதை கேட்கறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. கதைகள் சொல்லவும் கதைகள் கேட்கவும். இன்னைக்கு இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் பிரியமான நம்ம ஊரை சேர்ந்த மிஸ்டர் லோனப்பன்.